இவர்களே ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, புத்தாண்டு ராசி பலன்கள். அந்த வகையில் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 கன்னி ராசிக்கு எப்படி இருக்கின்றது? இந்த 12 ராசிகளிலே ராசி பலன்கள் சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ராஜாவா கிங்கா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அடைய போறது. இந்த கடந்த ஒரு வருடமாக சில சில சோதனைகள் சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் 2026 பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகின்றது நண்பர்களே கன்னி ராசிக்கு. என்றால் மன்னவன் பொன்னவன் குரு பகவான் 11ஆம் இடத்தில் உட்கார போகும். லாபஸ்தானத்தில் குருஸ்தானத்தில் குரு உட்காருவது என்பது எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் எதிரிகள் செத்தார்கள். கண்ணியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லப்படி கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கன்னிராசிக்காரர்கள் அலையாலைன்னு அலைஞ்சிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள். அத்தனையும் சுபமாக முடிஞ்சு கோர்ட்டு வழக்கிலிருந்து விடுதலையாகி கன்னிராசிக்கு வாழ்க்கையில ஒரு தடவையேனும் கோர்ட்டு படியணும், கேஸ் படியணும். ஏன்னா காலச்சக்கரத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் இருக்கிறதுனால அது வர்றது நல்லதுதான். கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலையாகி இந்த 40 வயசுக்கு மேல உள்ள நண்பர்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியும் பிரம்மாண்டமான ஒரு ஐஸ்வர்யத்தையும் அங்கிருந்து 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் புத்திரஸ்தானம் பிள்ளைகளால் மிகப்பெரிய வெற்றியும். மிடில் வயசுல ரொம்ப நாளா மருத்துவ செலவு கலந்துட்டு கன்னிராசி நண்பர்கள் எல்லாருக்கும் உங்க வீட்டுல கண்டிப்பா வளகாப்பு சத்தம் கேட்கும், குழந்தை சத்தம் கேட்கும். 2026 கன்னிராசிக்கு ஒரு குழந்தை, கன்னிராசி பெண்ணுக்கும் அணுக்க குழந்தை பிறக்கவில்லை என்றால் என்ன கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களே. அதோடு மட்டுமில்லாமல் வெளிநாட்டு யோகங்கள், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த அத்தனை பேர், ஏன்னா அறிவை வைத்து புத்திசாலித்தனத்தை வைத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூடியூப் சினிமா ஃபீல்டில் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நீங்கள் புத்தாண்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்க எல்லாரையும் கவனிச்சு பாருங்க. 12 ராசிகளிலே பிரம்மாண்டமான வெற்றியை 11ஆம் இடம்ங்கிறது மிகப்பெரிய லாபஸ்தானம். ஏற்கனவே அம்மா அப்பாட்ட ஷேர்ல வர வேண்டியது, சொத்து பார்க்கணும் வருது, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இப்படி எல்லாமே வரக்கூடிய விஷயங்கள் கன்னிராசிக்கு. ஏன்னா குரு அதிசாரமா முன்ன பின்ன போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதனால அதே மாதிரி 7ஆம் இடத்து பலனை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே சனி வேதையில் அமைந்திருக்கின்றது. ஆகவே நண்பர்களே, உங்கள் காட்டில் மழைதான் கன்னிராசிக்காரர்கள் தொட்டெல்லாம் பண்ணாகும். தவிட்டுப்பானை தொட்டாலும் தங்கமாகும். நிறைய இடம் வாங்க போறீங்க, வீடு கட்டி குடி போறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் வரும், பேர் சொல்லும் பிள்ளை உங்களுக்கு வரும். வாழ்க்கையில் உங்கள் மனைவி கண்டிப்பாக வளகாப்பு போடுவீர்கள். வெற்றி மேல் வெற்றியை குவிப்பீர். எதிரிகள் ஒளிவான், எதிரிகள் மறைவான், எதிரிகள் அழிவான் என்பதுதான் உண்மை. ஆகவே வெளிநாட்டு யோகங்களும் வெளிநாட்டு பங்குகளும் வெளிநாட்டு ஷேர்ஸும் நிறைய இடம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றது. இந்த யோகங்கள்லாம் முழுமையாக உங்கள் வாழ்க்கை நடப்பதற்கு, நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருப்பதற்கு, உங்களுடைய உட்டக்குறை தொட்டக்குறை பூர்வ ஜென்ம கர்மா பந்தங்கள் அறுவதற்கு, கர்மா 21 பிறவிகள் கர்மா அழிவதற்கு நீங்கள் ஒரு தடவையேனும் சென்று வர வேண்டிய உங்களுக்கான ஜோதிலிங்கம் பீமாசங்கர். பீமன் தன்னுடைய வலிமையை தன்னுடைய எதிரியை அளித்தான். அதாவது அர்ஜுனன், தர்மன், பஞ்சபாண்டர் எவ்வளவு பேர் தான் இருந்தாலும் அந்த போரில் 18 நாள் போரில் 100 எதிரிகளையும் துரியோதன் உட்பட 99 பேர் 100 பேரையும் கொன்றது யார் என்று கேட்டால் பீமன். பீமனுக்கு தான் அந்த பெருமை சேர்ந்தது. அப்படியாப்பட்ட பீமன் எதிரியை அளித்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தோஷங்களை மீண்டும் ஆட்சிக்கு வெற்றிக்கு வெற்றி மேல் வெற்றியை குறித்து அந்த 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 வரலாற்றில் இடம் பிடித்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் பீமன் வழிபட்ட ஒரு இடம்தான் பீமாசங்கர் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கம். அது மகாராஷ்டிராவில் இருக்கின்றது. அந்த ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு வாருங்கள். அந்த போட்டோ வீட்டில் வச்சு வழிபட்டு வாருங்கள். பீமாசங்கரை இருந்தோன்னே கும்பிட்டுட்டு வாங்க. அதேமாதிரி ஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய கையை தினமும் உங்களுடைய உள்ளங்கையை பாருங்கள். கையை பார்த்து வழிபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வரும்போது உங்கள் வாழ்க்கை ஐஸ்வர்யம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் நிறைந்து வெற்றி மேல் வெற்றி குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் 2026 பிறந்தோடனே முதல் நாளே 2025 எதுவும் ஓடும் நதிகளில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வெற்றியை நோக்கி போங்கள். வெற்றி மேல் வெற்றியில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கன்னிராசி நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி இருக்கு. நீங்க இன்றையிலிருந்து 2026 எப்படி வெற்றி துவங்கணும் அப்படிங்கிறத வேலையை பாருங்க. 2026 கடைசியில டிசம்பர் 31 ஏதாச்சும் ஓடும் ஆறுகள், கொடுமுடி இல்லை ஏதாச்சும் ஒரு ஓடு ஆறுகளில், காவிரி ஆறுகள், ஏதாச்சும் ஓடும் நதிகளில் குளிச்சுட்டு 31 முருகன்கிட்ட போய் வழிபட்டுட்டு 1 காலையிலே ஒரு முருகன்கிட்ட வழிபாடு செய்துவிட்டு, இல்லை பெருமாள் காவிரி கரைகள் ஓரத்தில் திருச்சி ஓரத்தில் இருந்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை வழிபட்டு 2026 ஆரம்பிங்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பொற்காலம், மழை பொழியை கொண்டியாண்டு 2026 நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஒரு தடவையேனும் பீமாசங்கர் சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்வோம்.